என்னதான் வெளியில நம்ம முதன்மையாய் வாழ்ந்தாலும், உயர்வாய் வாழ்ந்தாலும், வளர்ச்சி அடைந்த ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும், தேவ ஆலயத்திற்குள்ளே நம்மை நாமே தாழ்த்துவோமானால் நம்முடைய வாழ்க்கையோ மனமுள்ள வாழ்க்கையா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஆலயத்திற்குள் வந்து ஒரு தீர்மானத்தை நான் எடுத்தேன், அதெல்லாம் என் வாழ்க்கை இப்படி மாறினது என்பதை குறித்து நீங்க புலம்ப கூடாது. ஆனா எனக்கு நான் இந்த வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்ன ஒரு காரியம், நீ எடுத்த தீர்மானத்தை காட்டிலும் நான் உன்மேல் பாராட்டுகிற கிருபையும் நான் உனக்கு காட்டுகிற தயவும் மிக பெரியது. கரங்களை தட்டி சொல்லுங்க, அப்பா, நான் எடுத்த தீர்மானத்தை காட்டிலும் நான் அநேக நாட்கள்ல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நிமித்தம் அநேக தீர்மானம் எடுத்திருக்கலாம். ஆனா அவைகளை காட்டிலும் நீங்க எனக்கு பாராட்டுகிற கிருபையோ நீங்க எனக்கு காட்டுகிற தயவோ பெரியது. ஒரு தீர்மானத்தை எடுத்தது நிமித்தமா என் வாழ்க்கை இப்படியா மாறிட்டது என்பதை புலம்பாதீங்க. வேதம் அந்த நாள்ல கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ எடுத்த தீர்மானத்தை காட்டிலும் நான் உனக்கு பாராட்டுகிற கிருபையும் நான் உனக்கு காட்டுகிற தயவும் மிக பெரியது. ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வோமானால் கர்த்தர் பாராட்டுகிற கிருபையும் அவர் காட்டுகிற தயவும் மிக பெரியது. வெளியில மனமுள்ள ஜீவியம், உயர்வான அந்தஸ்து இருக்கலாம், ஆனா தேவ ஆலயத்துல தாழ்த்துங்க, அவருடைய கிருபை பெருகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.